warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்களுக்கான இலக்கணங்களை அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிமார்கள் என்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படக்கூடியவர்கள் இறைவனிடமிருந்து வேதத்தை பெற்று மக்களுக்கு வழங்குகிற பணியை மட்டும் செய்வார்களா, அல்லது அந்த வேதத்திற்கு விளக்கம் அளித்து அந்த வேதத்தினுடைய போதனைகளுக்கு வடிவம் கொடுத்து வாழ்ந்து காட்டுகிற பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டார்களா என்பதை நாம் நேற்றைய தினம் ஓரளவுக்கு அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய பணிகளை சொல்லும் பொழுது, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது 4வது அத்தியாயத்தில் 150, 151, 152 ஆகிய 3 வசனங்களில் முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்கிறான். இது ரொம்ப கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். திருக்குர்ஆன் மட்டும் போதும் எங்களுக்கு, நபிமார்களுடைய விளக்கம் தேவையில்லை, நபிகள் நாயகத்தின் விளக்கம் தேவையில்லை என்று யாராவது சொல்வார்களேயானால் அவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்று திருக்குர்ஆன் பிரகடனம் செய்கிறது. அந்த வசனம் தான் இது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் யார் நிராகரிக்கிறார்களோ, யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட அவர்கள் விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் தூதர்களையும் நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வையும் தூதர்மார்களையும் வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறார்களோ, வயக்கூலூன நூமினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபாலின், சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்போம் என்றும் சொல்கிறார்களோ, அதாவது அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டி சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை மறுப்போம் என்று யார் சொல்கிறார்களோ, யுரீதுன அன் யத்தகிது பைன ذلك சபீலா, இதற்கு இடையே ஒரு புதியதொரு மார்க்கத்தை உருவாக்க நாடுகிறார்களோ, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் சத்தியமாகவே காபிர்கள், நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ அஅதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இத்தகைய காபிர்களுக்கு நிராகரிப்பவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இது 4, 150, 151 வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு இங்க சொல்றான். அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னா அப்ப அல்லாஹ்வும் தூதரும் ஒன்னா நீங்க நினைக்கலாம். அல்லாஹ்வும் தூதரும் சமமா அப்ப எல்லா வகையிலையும்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட கூடாதா? அப்ப 2 பேரையும் சமம்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மத்தியில ஏராளமான பாரபட்சம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இது அந்த பாரபட்சத்தை சொல்லல. அல்லாஹ் தான், மனிதர் தான். ரசூல் அல்லாஹ்வாக முடியாது, அல்லாஹ்வுடைய தன்மை எதுவும் ரசூலுக்கு வர முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை நாங்க பாரபட்சம் காட்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு ஒரு நாளைக்கு ரசூலுக்கு தொழுவ முடியுமா? அப்ப பாரபட்சம் காட்டலன்னு அந்த அர்த்தம் இல்ல. பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்ற அல்லாஹ் அதுக்கு விளக்கத்தை அவனே சொல்லிடுறான். எந்த பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு கேட்டா, சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை மறுப்போம், அந்த பாரபட்சம். ஈமான் கொள்ற விஷயத்துல பாரபட்சம், ஏற்று நடக்கிற விஷயத்துல பாரபட்சம், கட்டளைக்கு கட்டுப்படுற விஷயத்துல பாரபட்சம். இந்த பாரபட்சம் யாராவது காட்டுவார? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மத்தியில பாரபட்சம் இருக்குதாவும் வச்சுக்கிறேன், கண்டிப்பா பாரபட்சம் காட்டி ஆகணும். அல்லாஹ் வைக்கிற இடத்துல ரசூல்மார்களை வைக்க முடியாது, ரசூல்மார்களை வைக்கிற இடத்துல அல்லாஹ் வைக்க கூடாது. இதுல யாருக்கும் இரண்டாவது கருத்து இல்ல. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே பாரபட்சம் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது, அல்லாஹ் சொன்னா கேட்குவேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன்,
இவங்க சொன்னா ஏத்துக்கிறேன், அவங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் யார் பாரபட்சம் காட்டுகிறார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள். அவங்க இஸ்லாத்தை விட்டு குர்ஆன் மட்டும் எனக்கு போதும், நபி அதை கொண்டு வந்தவருடைய விளக்கம் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா பாரபட்சம் காட்டிடுறாங்க. இன்னும் தெளிவா அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பாருங்க. இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் தூதர்களையும் யார் மறுக்கிறார்களோ அவர்களும், வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்ட யார் விரும்புகிறார்களோ அவர்களும். அந்த பாரபட்சம் காட்டுவதுல எப்படி, அது நல்லா வளர்க்கிறான். யகூலூன நூமினு பிபாலின் வ நக்ஃபுர் பிபாலின், சிலவற்றை ஏற்போம் சிலவற்றை மறுப்போம் என்று கூறுகிறார்களோ அவர்கள், யுரீதுன அன் யத்தகிது பைன ஸாலிக சபீலா, இதற்கு இடையே ஒரு புது மார்க்கத்தை, சபீல்னா மார்க்கம், புது வழியை உண்டாக்க நாடுகிறார்களோ அவர்களும், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறோம் நல்லா சொல்றான். அப்ப கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்துல, கட்டளைகளை ஏற்று நடக்கிற விஷயத்துல அல்லாஹ் சொன்னாலும் கேட்கணும், ரசூல் சொன்னாலும் கேட்கணும். அது அல்லாஹ் சொன்னா மட்டும் தான் நான் கேட்பேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன்னா அப்ப ரசூல் சொந்தமா சொல்றாரு நம்ம நினைக்க வேண்டாயிரும். ரசூல் சொந்தமா சொல்ல போறது இல்ல, ரசூல் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் அவர் எடுத்து சொல்ல போகிறார். அப்ப அல்லாஹ் சொன்னா கேட்பேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன் என்று யார் சொல்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவதாக சொன்னாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் வட்டத்தில் இருக்கிறோம் என்றவர்கள் சொன்னாலும் முஸ்லிம்கள் வட்டத்தில் இல்லை. வெறும் காபிர் அல்லாஹ் சொல்லல, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, ஹக்காகவே இவர்கள் தான் காபிர், மெய்யாகவே சத்தியமாகவே உண்மையாகவே உறுதியாகவே அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வதை எப்படி கேட்டு நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி இறை தூதர்கள் என்னவெல்லாம் நம்ம கட்டளை இடுகிறார்களோ அதையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. எந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றாங்களோ அந்த குர்ஆன் தான் சொல்லுகிறது. நீ ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் நீ பின்பற்றுவதில் கட்டுப்படுவதில் பாரபட்சம் காட்டினா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்க இந்த வசனத்தை நிராகரிச்சு குர்ஆனை நிராகரிச்சிடுறாங்க. உண்மையில உங்க குர்ஆனை நம்பல. இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை மட்டும் நபிமார்களை மட்டும் மறுக்கல, குர்ஆனை மறுத்துறாங்க. இது குர்ஆன் தானே, இது 450 குர்ஆன் வசனம் தானே, 451 சொல்றது குர்ஆன் வசனம் தானே. அப்ப எப்ப அவங்க ரசூல் வேண்டியதில்லைன்னு அவங்க சொல்றாங்களோ இந்த வசனத்தை குர்ஆனை தான் நிராகரிக்கிறாங்க, அவங்க ரசூலை மட்டும் நிராகரிக்கல. அப்ப டோட்டல் குர்ஆனை நிராகரிச்சு ரசூலை நிராகரிச்சு மார்க்கத்தை நிராகரிக்கிறவங்களாக ஆயிடுறாங்க என்று இந்த வசனம் டிக்ளேர் பண்ணுகிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னதை கேட்கிற மாதிரியே நபிமார்கள் சொல்வதையும் கேட்கிறதுக்கு தான் நபி அனுப்புனான். நல்லா விளங்கிக்கணும். நபிமார்களை புஸ்தகத்தை வாங்கி கொண்டாந்து தபால்காரர் வேலை பார்க்கறதுக்கு அனுப்பல. ஒரு தபால்காரருக்கு தபால்ல உள்ள விஷயம் என்னன்னு தெரியாது, அதுல வர்ற சந்தேகங்களை அவருக்கு விளக்க முடியாது. யார் எழுதினாரோ அவர்கிட்ட தான் சந்தேகம் கேட்டுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனா அதனுடைய விளக்க உரை தபால்காரருக்கு தெரியுமா? தெரியாது. ஏதாவது சந்தேகம் எனக்கு தான் போன் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி எழுதுனீங்கன்னு புரியலையேன்னு கேட்கணும். அப்ப எழுதினவர் தான் விளக்கணும். அந்த வேலைக்கு வந்தாங்க நபிமார்கள், தபால்காரர் வேலைக்கு வரல. உங்களுக்கு அந்த கடிதத்தை கொண்டாந்து தந்து அதுல டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அது புரியாட்டி எங்கிட்ட கேளுங்க நான் விளக்குறேன்னு சொல்லுவதற்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நபிமார்களை கரெக்டா புரியலன்னு சொன்னா அந்த மாதிரியான அந்த சத்தியமான காபிர்கள் நல்லா சொல்றான அதுல சேர வேண்டிய ஒரு துர்பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்துவாங்க, எல்லாம் காப்பாற்றணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 53வது வசனத்துல சூரத்துல் நஜ்ம் என்ற அத்தியாயத்துல 2, 3, 4 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா வல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வழி தவறவில்லை, வமா கவா, அவர் வழிகட்டும் போகவில்லை, வமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர் எதுவும் பேசுவதில்லை, இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு இல்லை அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். எப்படி அறிமுகப்படுத்துறான்? அந்த குர்ஆன் மூலமா அறிமுகப்படுத்துறான். எந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்களோ அந்த குர்ஆன் மூலமாகவே நபிகள் நாயகத்தை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான்? மா லல்ல சாஹிபுக்கும்,
உங்களுடைய தோழர். இதுலயே ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. உங்களுடைய தோழர் தான் அல்லாஹ் சொல்றான். அதனால சஹாபிங்கிறோம். தோழர் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தான் சீடர்னு சொல்ல மாட்டோம். எந்த மத குருவா இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்களை பின்பற்றக்கூடியவர்களை தோழமையாக கருத மாட்டாங்க, சீடர்னு தான் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் மாத்திரம் தான் சீடருங்கிறத ஒழிச்சு தோழருங்கிறத கொண்டு வந்த ஒரே ஆன்மீக தலைவர். உலகத்தில் எந்த ஆன்மீக தலைவரும் தமக்கு கீழே உள்ளவங்களை தோழராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இஸ்லாத்திற்கு பிறகுதான் இந்த காம்ரேடுகள் வந்தாங்க, அவங்க தோழர்னு பயன்படுத்தினாங்க. அது பிந்தினது. இந்த கம்யூனிசம் நமக்கு பிந்தினது, இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கு பின்னாடி வந்தது. அதனால இந்த தோழர்னு சொல்லி சொல்லுகிற சித்தாந்தத்தையே உலகத்துக்கு தந்தது திருக்குரான். நபிகள் நாயக வழிகாட்ட வந்த தலைவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள் தோழருங்க மா வல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் முகமது இருக்கிறாரே அவர் பேசுவதெல்லாம் நான் சொல்றதான் பேசுகிறார், அவராக பேசுவதில்லைங்கிறான் அல்லாஹ். மா என்துக்கு அனில் ஹவா. ஹவாண்டா என்ன உங்களுக்கு தெரியும், ஹவாவுக்கு அர்த்தம் ரொம்ப ஹவான சுபிடிச்சு அழகிறான்னு சொல்லுவீங்களே, அதான் ஹவா, மனோ இச்சை. மனோ இச்சைப்படி அவர் எதுவும் பேசுவதில்லை. மா என்துக்கு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹி யுஹா, அவர் பேசுகிற அனைத்துமே அறிவிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு இல்லை. இது குர்ஆனுடைய வசனம். இதை நீங்க ஆய்வு பண்ணணும். அப்ப நபிகள் நாயகம் பேசியதெல்லாமே என்னுடைய செய்திதான் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அவங்க எவ்வளவு காலம் இறை தூதரா இருந்தாங்க? 23 வருஷ காலம் இருந்தாங்க. 2 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் இல்ல, 23 வருஷ காலத்துல ஒருவர் பேசின பேச்சு இவ்வளவுதான் இருக்குமா? இப்ப குர்ஆன் இருக்குல்லங்க, ஒரு 6000 வசனங்கள், சுமார் 6000 வசனங்களை கொண்டது ஒரு குர்ஆன் இருக்குது. இவ்வளவுதான் 23 வருஷத்துக்கு பேச முடியுமா? இந்த குர்ஆனை உட்கார்ந்து ஓதி பாருங்க, தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினா கூட 30 நாள்ல ஓதி முடியலாம். ஒரு 30 நாள் பேச்சு தான் இது. அப்படி வச்சுக்கிட்டா கூட ஒரு 30 நாளைக்கு பேசின பேச்சு ரெக்கார்டு பண்ணா கூட இதோட ஜாஸ்தியா வரும். ஒரு மனிதருடைய 23 வருஷம் பேச்சு இவ்வளவுதானா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பேசுறதெல்லாம் நான் சொல்லித்தான் பேசுறாருங்கிறான் அல்லாஹ். அவர் பேசுனது எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும், அவர் பேசுனது எல்லாமே இவ்வளவுதானா? அப்ப இது கொஞ்சம் தானே இருக்குது, இது 10 நாள்ல பேசிவிடலாமே. நம்ம கிட்ட இருக்கிற குர்ஆனை ஒரு மனிதர் அவரா பேசினார்னு சொன்னா எத்தனை நாள்ல பேசிவிடலாம்? 10 நாள் பேசிடலாம். அல்ல நான் பேசுற பேச்சு ஒரு 10 நாளைக்கு நடத்திருக்கோம்ல இது வரைக்கும், ஒவ்வொரு மணி நேரம் இது எழுதுனா எவ்வளவு வந்துடும்? பேசுறது ரொம்ப ஈஸி. எப்பவுமே எழுத்துல கொண்டு வந்தீங்கன்னா, நான் பேசின இந்த 10 நாள் 7-8 நாள் உரையை நீங்க எழுதுனா கூட உங்களுக்கு எத்தனை வந்துடும்? ஒரு அரை குர்ஆன் வந்திருக்கு நேரம். 30 நாளைக்கு பேசுற எழுதி முடிச்சீங்கன்னா ஒரு 30 குர்ஆன் அளவுக்கு என்ன செய்யும்? அளவு சொல்றேன், தரத்துக்கு சொல்லல, அந்த அளவு பேப்பர் அளவு, பக்க அளவு, வசனத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வந்துடும். அப்ப நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் தர்றான்னு கேட்டா, அவர் பேசுனதெல்லாம் தூது செய்தி. அப்பன்னா இந்த குர்ஆன் அல்லாம வேற தூது செய்தி இருக்குன்னு அர்த்தம் இருக்குல்ல. குர்ஆன் மட்டும் தூது செய்தி இல்லமா, அது கொஞ்சம் அதுக்கு விளக்கமாக ஒரு தூது செய்தியை உள்ளத்துல போடுவான். அதுவும் அல்லாஹ் போடக்கூடிய தூது செய்தி தான். இப்ப தொழுவுண்டு அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான், தொழு சொல்லி கட்டளை குர்ஆன்ல இருக்குது. எப்படி தொழுகிறது? இப்படி அப்படி கையை தூக்குவாரு. இது என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயமா? இப்ப கையை தூக்கணும் என்பது மூளையை கசக்கி கண்டுபிடிக்கிற விஷயமா? இல்ல, அல்லாஹ் அந்த மாதிரி தான் தொழுவணும் உள்ளத்துல போடுவான். இப்படி நெஞ்சில கை கட்டுறாங்க, இது இப்படி கட்டணும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அல்லாஹ் யாரு தொழு சொல்லி உத்தரவு போடுறான், அந்த அல்லாஹ் யாருக்கு இந்த வேதத்தை கொடுத்தானோ அவர் உள்ளத்துல தொழுகையை நிலைநாட்டுங்கள் வசனத்தை இறக்கி போட்டு எப்படி தொழுவது என்பதற்கான வடிவத்தை உள்ளத்துல போடுவான். அவங்க எந்திரிச்சு நின்று தொழுது காட்டுவாங்க. ஓ, இதான் தொழுகை நிலைநாட்டுங்களுக்கு அர்த்தம். அப்ப அதனாலதான் பேசுறதெல்லாம் வகின்னு அல்லாஹ் சொல்றான். பேசுறது எல்லாமே வகி இல்லாம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, அல்லாஹ்விடம் இருந்து வருகிற தூது செய்தியை நம்ம பின்பற்றி ஆகணும். குர்ஆன் அதுதான் பின்பற்றணுங்கிறோம். குர்ஆனை எதுக்கு பின்பற்றுகிறோம்? அது இறைவனிடம் இருந்து வருகிற செய்தியை நம்ம மனிதன் பின்பற்றி ஆகணும். குர்ஆன் எப்படி இறை செய்தியா இருக்கு, அது மாதிரி தானே பேசுறதெல்லாம் இறை செய்தி இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், பேசுனதெல்லாம் இறை செய்தின்னு சொன்னா அப்ப அபசவத்தை எல்லாம் கடிச்சு விழுந்தாங்களே, திட்டுனாங்களே, கோவப்பட்டாங்களே, அதெல்லாம் இறை செய்தி தானே? அப்ப அதெல்லாம் கேள்வி வரும்ல. என்னைய ரத்த சாயம் பூசினார்கள் அவர்கள் எப்படி உருப்படுவார்கள் சொன்னாங்களே, அதெல்லாம் கூட இறை செய்தி தானா? இணை இல்லாம அல்லாஹ் சில கண்டிச்சிருக்கிறானோ அதெல்லாம் கூட வகி அடிப்படையில் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2 நிலை இருக்கிறது. என்ன நிலை? மனிதர் என்ற நிலையில் அவருக்கு உள்ள நிலை ஒண்ணு. இன்னொன்னு இறைவன் தூதரா நியமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை ஒண்ணு இருக்கு எல்லா இறை தூதர்களுக்கும். எந்த ஒரு இறை தூதரா இருந்தாலும் இது மனிதர் என்ற முறையில் அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இருக்கும்.
இறை தூதர் என்ற முறையில் அவருக்கு இறைவன் கொடுத்த முடிவுகள் இருக்கும். அது என்னென்ன விஷயம் இறைவன் வந்தது, என்னென்ன விஷயம் அவர் மனிதர் என்ற முறையில் சொன்னதுங்கிறத அவரும் விளங்கிக்கலாம், நீங்களும் விளங்கிக்கலாம், நானும் விளங்கிக்கலாம், யாருமே விளங்கிக்கலாம். அது எப்படி விளங்கிக்கலாம்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறீங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போனாங்க. ஒட்டகத்துல போனாங்க, வேற வாகனம் இல்ல. இந்த ஒட்டகத்துல போனது இறைவனிடமிருந்து தூது செய்து வந்தா போனாங்க? வஹி அடிப்படையில் தான் ஒட்டகத்துல போனாங்களா? இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்றோம்? நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்களும் ஒட்டகத்துல போனாங்க. இந்த ஒட்டகத்துல போறது நபிகள் வஹியில கண்டுபிடிச்சாங்களா நபிகள் நாயகம்? இல்ல. ஒட்டகத்துல ஏறி போனாங்கிறது நபிகள் நாயகத்தை நபி ஆகுறதுக்கு முந்தி போனாங்க, நபியை எதிர்த்தவர்களும் போனார்கள். அப்ப இது வஹி இல்ல, இது மனிதர்கிற முறையில் ஏறி போனாங்க. அன்னைக்கு என்ன இருக்குது, நீங்க இருந்தாலும் ஏறி போவீங்க, நான் இருந்தாலும் ஏறி போயிருப்பேன். அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. கோதுமை ரொட்டி சாப்பிட்டது இறைவன் வகை அடிப்படையிலையா? கிடைச்சது சாப்பிடுறது என்பது எல்லா மனுஷனுக்கு தெரியும், அதான் சாப்பிடுவாங்க. என்ன கிடைக்கிறது சாப்பிட்டுருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டாங்க? அல்லாஹ் இருந்து வகை அடிப்படையில் சாப்பிடல, எல்லாரும் தான் சாப்பிட்டாங்க. அபூஜஹில் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டான், அபூ லஹப் சாப்பிட்டது கோதுமை ரொட்டி தான். இது வகின்னா அப்ப அவனுக்கு யார் வகை கொடுத்தான்னு வந்துடும். அப்புறம் அப்ப எல்லாரும் செய்யக்கூடிய பொதுவான காரியங்களை அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா இது வகை இல்லைன்னு நம்மளை பிரிச்சுக்கிற முடியும். இது மனிதர் என்ற முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு விளங்கிக்கலாம். சில ஆடை அணிஞ்சாங்க, ஒரு ஆடை அணிகிற முறையை பிடிச்சி போட்டுட்டாங்கன்னா இப்படி போடுறது வகை அடிப்படையிலையா? இப்படித்தான் எல்லாரும் போட்டு இருந்தாங்க, இப்படிதான் எல்லாரும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப எதை வகை அடிப்படையில் சொல்லுவோம்? தொழுவுறாங்கன்னு வைங்களேன், குனிஞ்சு நிக்கிறாங்க, இது எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்கல? அதுக்கு முந்தி யாரும் அப்படி செஞ்சது இல்லை, அவருடைய எதிர்த்தவர்கள் அந்த மாதிரி வணங்கினது இல்லை. சஜிதான்னு ஒண்ணு நிறுத்தி கொண்டு நிலத்துல வச்சு ஒழு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையிலே செய்யறோம். இது எந்த அடிப்படையில் செய்தியா இருக்க முடியும்? வகையில தான் வர முடியும். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதும் இல்ல, நபிகள் நாயகமான நபி ஆகுறதுக்கு முந்தி அவங்களும் செஞ்சது இல்ல, அவங்களை எதிர்த்தவர்களும் செஞ்சது இல்லை. அப்ப நோவு கொண்டு வைக்கிறோம், ஒரு நேரத்தில் ஒரு நேரம் வரைக்கும் உண்ணக்கூடாது, பரவக்கூடாது, இன்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது இறை தூதர் என்ற முறையில தான் இந்த முடிவு செய்ய முடியும். அப்ப நம்ம அந்த காரியங்களை பார்த்த உடனேயே நபி என்ற முறையில் அவங்க அதை சொன்னாங்களா, மனிதர் என்ற முறையில் சொன்னார்களா நமக்கே தெரிஞ்சு போயிடும். அதாவது வணக்க வழிபாடுகள் தொடர்புடையதாக இருக்குமையானால் அது எல்லாமே இறைவன் புறத்து செய்தி. வணக்க வழிபாடு தொடர்பு இல்லாத விஷயங்களா இருக்குமையானால் ஒரு நபிகள் நாயகம் சிரிக்கிறாங்க, வகி வந்த சிரிப்பாங்க. நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கும் போது யாராவது ஒரு தமாசா ஒண்ணு சொல்லிட்டாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்க, வகி வந்து சிரிக்கிறாங்க சொல்ல முடியுமா? சிரிக்கிற விஷயத்தை சொன்னா நீங்க சிரிக்கிற மாதிரி அவங்களும் சிரிச்சிருப்பாங்க. இது வகின்னு நீங்க சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க, அழுதுருக்கிறாங்க, கவலைப்பட்டிருக்கிறாங்க. மகன் இறந்தவுடனே கவலைப்பட்டாங்க. கவலைக்கு காரணம் மகன் இறந்ததுதானே தவிர எது இல்ல. அல்லாஹ் இருந்து உத்தரவு வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களா? மகன் இறந்து இருங்க அல்லாஹ் ஆர்டர் பண்ணி அழுகுறா சொல்லுவாங்க. இந்த அழுகுறதெல்லாம் நீங்க அழுகுற மாதிரி நான் அழுகுற மாதிரி அவங்களும் அழுதுருவாங்க. அப்ப அழுகிறது, சிரிக்கிறது, உண்ணுவது, பருகுவது, தூங்குவது, தூங்குனாங்கன்னு இருக்குது. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எல்லாரும் இயற்கையா செஞ்சிருவாங்க. இதெல்லாம் மலஜலம் கழிக்கிறது, வகி அவனுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? பாத்ரூம் போறப்ப மலஜலம் கழிக்க போறாங்க, இறைவன் கட்டளை வர்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்கள் அவ்வளவையுமே நபிகள் நாயகம் மட்டும் இல்ல, எல்லா நபிமார்களும் செய்கிற காரியங்கள் அத்தனையுமே ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஒன்னு இபாதத்து, வணக்க வழிபாடு செய்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் தொழுகை முடிஞ்ச பிறகு 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்கள். இது ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. இதெல்லாம் இதெல்லாம் அபூஜஹலுக்கு தெரியாது. நபிகள் நாயகம் 40 வயசுக்கு முந்தி இப்படி சொன்னது கிடையாது. இது என்ன அடிப்படையை சேர்ந்தது? 33 சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்க, 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் எது சேர்ந்தது? ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுங்க, நோன்பு திறக்கும்போது இந்த மாதிரி ஓதுங்க. இப்படி எல்லாம் சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இது இபாதத்து, வணக்கம். வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அவர் சுயமா பேச மாட்டார்னு அர்த்தம். பேசுறதெல்லாம் வகிக்கு அர்த்தம் அப்படித்தான் கொடுக்கணும். அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய செய்தி என்று சொன்னா என்னை பயன்படுத்தி பேசுகிற செய்தின்னு அர்த்தம், என் தொடர்புடைய செய்தின்னு அர்த்தம். இறைவன் சொல்றான், அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, மா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார், இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அறிவிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. அதை எப்படி நீங்க விளங்கிக்கணும்னு கேட்டா, குர்ஆன் மட்டும்தான் விளங்கினா அதுவும் தப்பு. 23 வருஷம் அது மட்டும் அவங்க பேசல, அது எல்லாமே பேசியிருக்கிறாங்க. அல்லது பேசின எல்லாமே வகி,
திண்டது போனது ஒண்ணுக்கு போனது எல்லாமே வகி, சிரிச்சது அழுதது எல்லாமே அப்படி எடுத்துக்கிறோம் முடியாது. வேற எதை எடுத்துக்கொள்ளணும்? பேசியதெல்லாம் வகி என்று சொன்னா இறைவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்க அது குறித்து, இறைவன் சம்பந்தப்பட்ட காரியம் குறித்து, மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியம் குறித்து அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்களோ அவ்வளவு வகி. ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய காரியத்தை வந்து ரெண்டா, ஏன் இதை பிரிக்கிறோம் கேட்டா அதுக்கு ஆதாரம் கேட்டா ஆதாரம் இருக்கு. ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபிகள் நாயகத்தை அனுப்பி 23 வருஷம் நிறைவடையும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுடைய தீனை நான் இன்று முழுமையாக்கி தந்திருக்கிறேன். தீனத்தான் முழுமையாக்கலாம். தீன சொல்றதுக்கு தான் அவங்க வந்தாங்க, துன்யாவை சொல்றதுக்கு வரல. நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டது எதுக்கு தான்? தீனுக்கு தான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், ஹக்கான ஒரு தீன், மார்க்கத்தை, வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதை சொல்லித் தருவதற்கு வந்திருக்கிறார்களோ அது சம்பந்தமாக நபிகள் நாயகம் பேசினார்களே, ஆனால் அது எல்லாமே என்னது? வஹி. இதை அழைக்கணும், குர்ஆன்ல இருந்து இருக்குது. இதை இன்னும் நல்லா தெளிவா இப்படி பிரிக்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் தேவைன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்த புதுசு மதீனாவுக்கு வந்த உடனே அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்னு கேட்டா, அந்த பேரிச்சை மரம் தான் அங்க விவசாயம், வேற ஒன்றும் உற்பத்தி ஆகாது. பேரிச்சை மரங்கள்ல அதிகமாக காய்ப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அவங்க செய்வாங்க. அதான் ஆண் மரங்கள் பெண் மரங்கள், ஆண் மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் இருக்கிறது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பாலைகள் இருக்கு பாருங்க, அதுலயும் ஆண் பாலை பெண் பாலைன்னு இருக்கும். அந்த பாலைகளை எடுத்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அதிகமா மகசூல் கிடைக்கும் என்று நினைத்து அப்படி செய்யறது மதீனத்து விவசாயிகளுடைய ஒரு வழக்கம். அது இன்னைக்கு கூட அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, உற்பத்தி ஆவதற்கு மகரந்த சேர்க்கையின் மூலமாக விவசாயத்தை அதிகமா பெருக்கலாம், தேனியை வளருங்கன்னு சொல்றான். சொல்றான், தோட்டம் துறை வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, தேனியை நீங்கள் வர நிறைய வளருங்கன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? தேனீக்கள் என்ன செய்யும் கேட்டா, ஆண் பூவுல போய் உட்கார்ந்து அதுல உள்ள பொடி எடுத்து பெண் பூவுல உட்காரும், அதிகமா உங்களுக்கு தேங்காய் அதிகமா காய்க்கும், மாங்காய் அதிகமா காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அது சொல்றான். அதனால ஆண் பெண் இருக்குது. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்கும்போது கேட்கிறாங்க, என்ன ஏன் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இது நாங்க இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம், நிறைய உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. நபிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது தேவையில்லா வேலையா தெரியுது, விட்டுருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மக்கள் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்களேன்னு விட்டுட்டாங்களா, அந்த மகசூல் நேரம் நெருங்குது. பார்த்தா மரத்துல காய்கள் காணோம், ஒன்றையும் காணோம். போன வருஷம் இருந்ததை குறைஞ்சு போச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்ச மரத்தை பார்த்துட்டே வர்றாங்க. விவசாயிகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஏன் மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு பேரிச்ச மரம் இப்படி கிடக்குது அப்படின்ன உடனே அவங்க தூக்கி தலையை பழையில போட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு மெத்தட்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுல நல்ல மகசூல் கிடைச்சு, உங்க சொல்ல கேட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் மின் அம்ரி தீனிக்கும், தீன் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் ஏதாவது உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை இயன்ற அளவு எடுத்து நடங்கள். துன்யா சம்பந்தமாக இந்த உலக விஷயத்தை இப்படி விவசாயம் பண்ணுங்க, இப்படி வியாபாரம் பண்ணுங்க நான் சொன்னால், அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்க உலக விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நான் மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணா நீ விளக்கம் சொல்ல வேண்டியதானே, நான் சொன்ன தலையாட்டிட்டு போன மார்க்கமாக சொன்னேன், இபாதத்து வணக்கம் நான் உனக்கு உத்தரவு போட்டேன், இது நல்லா இல்லை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா, இல்ல இதுல பயன் இருக்குன்னு சொன்னா நான் விட்டு போயிருக்க போறேன். இப்படி சொன்னதை போய் நீங்க சட்டமாக்கிட்டு ஏன்பா எடுத்துக்கிட்டீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க ரெண்டு நிலை இருக்கு விளங்குதா? இறை தூதர் என்ற முறையில் அது சொல்லல, இறைவன் வஹி அவங்க சொல்லல, அவங்களா பாக்குறாங்க, அவங்களுக்கு புதுசா தெரியுது. அவங்க விவசாயி இல்ல, வியாபாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயம் ஒரு நாளும் பார்த்தது இல்ல, ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. அப்புறமா வியாபாரியா இருந்தாங்க. ஒரு வியாபாரிக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. அவங்க விவசாயிகளை மதீனாவுல பார்த்துவிட்டு, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, புதுசா இருக்கு, என்ன இது ஆம்பளை மரம் பொம்பளை மரம் இருக்கீங்க என்று அவங்களுக்கு தெரிஞ்ச நாளை சொல்லிவிட்டாங்க. உடனே இந்த மக்கள் நிறுத்தினோட நபிகள் நாயகம் தன்னுடைய நிலை ரெண்டு வித்தியாசப்படுத்துறாங்க. நான் மார்க்கான்னு சொல்ற விஷயத்துல நானா சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கருத்து சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன். அதை ஏத்துக்கிறவங்க செய்யலாம், ஏத்துக்கிறாம போயிடலாம் அப்படின்னு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். ஏராளமான இன்னும் பல நூல்கள்லையும் இது இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகத்துக்கு ரெண்டு நிலை விளங்கிருச்சா?
இது மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பரீராண்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. பரீராண்டு இந்த பெண்மணி முகீஸ் என்ற ஒருவரை மனம் செய்திருந்தார்கள். ரெண்டு பேருமே அடிமைகள். பரீராங்கிறவங்க அடிமையா இருந்தாங்க, முகீஸ் அடிமையா இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரீராங்கிறவங்களை அடிமையா வச்சிருந்த யாருன்னா ஆயிஷா நாயகி தான் வச்சிருந்தாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடிமையா இருக்கவன சுதந்திரமா போமான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் அடிமையா இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பரீராங்கிற அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, தான் சுதந்திரமான பிறகு அடிமையான கணவன்கிட்ட வாழ விரும்பலவங்க. இஸ்லாமிய சட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களுக்கு கணவரை பிடிக்கலன்னு சொன்னா அவங்களும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கூட 20ஆம் நூற்றாண்டுல கூட உலகத்துல பல நாடுகள்ல இது சட்டமாகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்தி விட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு புருஷன் மேல பிடிக்கல, அவன் குணம் கட்டவனா இருக்கான், தனக்கு மேட்சா இல்ல, இவன் சரிபட்டு வரமாட்டான் ஒரு பெண்ணு நினைத்தால் அவள் என்ன செய்யலாம், திருமண உறவை முறித்துக் கொள்வதற்கான அதிகாரம் ஜமாத்துல முறையிட்டா அவங்க முடிச்சிடணும், திருமணத்தை ரத்து செய்யணும் என்ற சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கு விவாகரத்து லேசாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணுது, அது வரைக்கும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இப்ப நம்ம சுதந்திரமாட்ட ஒரு அடிமையா இருக்காரு, நம்ம இப்படி ஒருத்தர் வாழணும், நம்மளும் சுதந்திரமான ஒரு ஆளோட வாழ்க்கை நடத்தலாம்ல, அடிமையா இருந்து சம்பாதிக்கலாம் முதலாளிக்கு போயிரும்ல, நமக்கு ஒண்ணு சரியா கிடைக்காதுன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு அவர் வேணான்னு நிக்குது ஒத்த காலில். இவருக்கு அந்த பெண்ணு தான் வேணும்னு நிக்கிறார். இந்த ஆளுக்கு என்ன மனைவி மேல அவ்வளவு பிரியம், இல்ல இல்ல அந்த பெண்ணு தான் வேணும். கடைசியில் இந்த அம்மா அவரோட வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுடைய மனைவியுடைய ஏக்கத்திலேயே அவர் அப்படியே ஓடா தேஞ்சு போயிட்டு இருக்கிறார் அந்த முகீஸ்ங்கிறவர். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த வழக்கு வருகிறது. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் பரீராவை கூப்பிடுறாங்க. அவங்க மனைவியால் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த உரிமையை வைத்துக் கொண்டு கூப்பிட்டு, ஏமா நீ அவரோட சேர்ந்து வாழலாம், பாகமா இருக்குது, அவரோட அந்த ஆளை பார்த்தா பரிதாபமா இருக்கு, நீ அவரோட சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, இது கட்டளையா அல்லது பரிந்துரையான்னு கேட்கிறாங்க. நீங்க சேர்ந்து வாழலாங்கிறது மார்க்கம் என்ற அடிப்படையில் கட்டளை இருந்தீங்களா, இப்படித்தான் ஒரு பெண் வாழணும் என்று சட்டம் இருக்கிறதா, அல்லது நீங்க மனுஷர் என்ற முறையில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டம் இருக்குமா, உனக்கு உரிமை இருக்குது, சட்டம் நான் சொல்லல, நானும் உன்னை மாதிரி மனுஷன் தானே, பரிதாபப்பட்டு சொல்றேன் தவிர சட்டப்படி நான் உன்னை கட்டாயப்படுத்தல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த பெண்ணை நினைச்சிட்டாங்க, அப்பனா எனக்கு ஒரு வேண்டாம், சட்டம் அப்படித்தான் மார்க்கண்டா சொல்லுங்க, நான் சேர்ந்து வாழ தயாரா இருக்கிறேன், அப்படித்தான் உங்களுக்கு இறை செய்தி தூது செய்தி சொல்கிறது என்று சொன்னால் நான் மீற தயாரா இல்ல. சட்டத்தில் எனக்கு உரிமை இருக்கும் பொழுது நீங்களா ரெக்கமெண்ட் பாவம் பரிதாபப்பட்டு அவருக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா நான் என் வாழ்க்கையை நாசமாக்கி நான் விரும்பல, எனக்கு ஒரு வேண்டாம். கடைசி நாள் அந்த பொம்பளை பாராம போயிடுச்சு. இப்ப எதுக்கு சொன்னா, நபி தோழர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இது நபிகள் நாயகம் நபி என்ற முறையில் சொல்கிறார்களா, மனிதர் என்ற முறையில் தங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறார்களாங்கிறது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க. சொன்னோன்னு கேட்டு போல, இது மார்க்கங்கள் அடிப்படையில் சொல்றீங்களா, நீங்க தனிப்பட்ட ஒரு ஆலோசனையா சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம கூட இருக்கு, என்கிட்ட கேட்கறாங்கன்னு வைங்களேன், ஒரு 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 பெண்ணு என்கிட்ட கேட்கலாம், ஒரு ஆணு என்கிட்ட கேட்கலாம், மனைவி சரியில்லை விவாகரத்து பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சட்டத்தில் பண்ணலாம் தான், நானே என்ன செய்வேன், ஏன் பண்ணாம இருக்கலாமே, ஒரு அட்மிஷன் இது மாதிரி நபி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது மார்க்க சட்டப்படி அது அவருக்கு உரிமை இருந்தால் கூட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், சேர்ந்து வாங்க நல்லதுதானே, எதுக்கு கொஞ்சம் அவசரப்படாம இருங்க, அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் சொன்னாங்கிறது இதுல வழங்குறது. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ரெண்டு நிலை இருக்கிறது. ஒன்னு வணக்க வழிபாடுகள் குறித்து அவர்கள் பேசுகிற பேச்சு, இன்னொன்னு வணக்க வழிபாடுகள் சாராத அவர்களுடைய காரியங்கள். வணக்க வழிபாடை பற்றி என்னத்தை பேசினாலும் அது வஹிதான், அது கற்பனை செஞ்சு பேச இயலாது, அவரா கையில மடியில போட்டு இட்டு கட்டிட்டு பேச இயலாது. அதை இந்த வசனம் சொல்லுகிறது, இன்ஹுவ இல்லா வஹி யுகா. சரி, வணக்கம் இல்லாத விஷயம் இருக்க, அதெல்லாம் கூட டோட்டலாவே அவர் சொந்தமா சொன்னார் அப்படியும் கிடையாது. அது ரெண்டா பிரிக்கணும். அதாவது நபிகள் எந்த நபியுடைய செயலா இருந்தாலும் சரி, நம்ம செயல் உங்க செயல் ரெண்டா பிரிச்சு விடாதீங்க. நபிமார்கள் செயல் சொல்ற, நபிமார்களுடைய செயல்கள் மாத்திரம் இரண்டாக பிரித்து, வணக்கம் சம்பந்தம், நான் வணக்கம் சம்பந்தம் ஒன்று சொல்ல நானே கூட அடி சொல்ல முடியும், நான் மனுஷன் தானே லாபத்துக்காக சொல்லலாம், ஒரு ஆதாயத்துக்காக சொல்லலாம். மற்றவங்க சொல்ற பேச்சுக்கு இது அந்த அளவுகள் இல்ல. இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும்
அவங்க வணக்கம் சம்பந்தமா பேசினார்களே ஆனால் அது வஹீன்னு எடுத்துக்கிறீங்க. வணக்கம் இல்லாத விஷயமா இருக்குமே ஆனால் அது வஹி இல்லைன்னு எடுத்துக்க கூடாது. அதை ரெண்டா பிரிக்கணும். வணக்கம் இல்லாத காரியங்கள் இருக்கு பாருங்க, அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லு செயல் அங்கீகாரம் 3 இருக்குல்ல. வணக்கம் இல்லாத காரியங்களை பொறுத்து வாயால் உத்தரவு போட்டாங்கன்னு வைங்க, உத்தரவு போடப்படுமையானால் அது இறை கட்டளை விளங்கிக்கணும். உத்தரவு இல்லாமல் நபி செயலாக செஞ்சிருந்தார்களே ஆனால் மட்டும்தான் அது மனிதர் என்ற முறையில் சொன்னதுன்னு விளங்கிக்கணும். இப்ப நபிகள் நாயகம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கன்னு வருது, இது சுன்னத்து நீங்க சொல்லக்கூடாது. இது வஹீல சாப்பிடுறது இல்ல, அங்க கிடைச்சது எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கிற சுன்னத்து இது வஹீலையா சாப்பிடுவாங்க இல்ல, அதான் கிடைச்சதான் சாப்பிட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் நோன்பு துறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு துறங்கள் சொன்னாங்க பாருங்க, இந்த சொல்லு வந்துட்டதுனால அது வஹீயாயிடுது. இது நோம்போட சம்பந்தப்படுத்தி இது நல்லது ஆர்டர் பண்றாங்கல்ல, அப்ப இது என்ன ஆகுது, இது வணக்கமா இல்லாட்டா கூட பேரிச்சம்பழம் சாப்பிடுவது என்பது வணக்கமா இல்லாட்டா கூட இப்படி ஒரு உத்தரவு வஹீல சொல்ல முடியும். பார்த்தாலே தெரியுமில்ல, நோன்பு துறக்கும் போது இது சாப்பிட்டு நோன்பு துறங்கன்னு சொல்லணும். அப்ப அது விளங்கிக்கிறது. கட்டளை இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்ம சுன்னத்துன்னு விளங்கிக்கணும், வஹீன்னு விளங்கிக்கணும். இப்ப நபிகள் நாயகம் தலைமுடி வளர்த்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கற்பனை பண்றது மொட்டைலாம் அடிச்சுட்டு இருக்கல, அப்படி அந்த காலத்து விளங்கி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஆசிரியர் மாணவர்கள் வலுன்னு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மொட்டை அடிச்சு தான் போகணும். அப்படிதான் அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. மார்க்கத்தை தப்பா இருந்தாங்க, விளங்கி வச்சிருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா முடி வைத்திருப்பார்கள், செய்வார்கள், நெளியாக சுருண்டு இருக்கும், அவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமுடி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. தலைமுடி வச்சிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வையுங்கன்னு ஆர்டர் பண்ணாங்களா? ஆர்டர் பண்ண வச்சாங்க, அவ்வளவுதான். இது வச்சாங்கன்னா எல்லாரும் வச்சு முடிஞ்சு போச்சு. அது வணக்கம், அது வஹி கிடையாது. வச்சாங்கன்னா வைக்கிற கட்டாமலாம் கிடையாது. நீங்க மொட்டை அடிச்சாலும் நபிக்கு மாத்தம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க மொட்டை அடிச்சு கொண்டாலும் நபிக்கு மாத்தம் கிடையாது, கிராப் வெட்டி கொண்டாலும் நபிக்கு மாத்தம் கிடையாது. நீங்க எந்த மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைலை வைத்துக் கொண்டாலும் அது நபிக்கு மாத்தம் கிடையாது. அவங்க வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அது வணக்கம்ங்கிற அடிப்படையில் வைக்கப்பட்டது அல்ல. தாடியை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வச்சு நிக்கல, வையுங்கன்னு சொன்னாங்க. தாடி வைங்க, அது நபிமார்களுடைய வழிமுறை, அது அதனால விட வேண்டாம் சொல்லி வலியுறுத்தினாங்க. அது சுன்னத்துன்னு சொல்லுவோம். இதுல ஆர்டர் வருது பாருங்க, ஆர்டர் வந்ததுனால சுன்னத்தாயிடுது. ஆர்டர் வரலன்னா சுன்னத்து இல்ல. தலைமுடி வச்சிருந்தாங்க, சுன்னத்து இல்ல. தாடி வச்சதுனால தாடி வைக்க கூடாது, வைக்க சொன்னதுனால வைக்கணும். தாடி வச்சது எல்லாமே வச்சிருப்பாங்க, அதனால அது சுன்னத்தாகாது. இது மாதிரிதான் நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யுங்க, வகைப்படுத்திக்கணும். அப்ப இங்க பிரச்சனைக்கு வருவோம். அப்ப இறை தூதர்களாக வந்தவர்கள் வஹியை, அதாவது பேசுறதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொல்வதை இப்படி விளங்கினாலும் தப்பு, அப்படி விளங்கினாலும் தப்பு. எப்படி விளங்கிடக்கூடாது, பேசுறதெல்லாம் வஹின்னா குர்ஆனை தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு விளங்கக்கூடாது. குர்ஆன் மட்டும்தான் ஒருத்தர் பேசுவாரு, அவர் பேசுறதெல்லாம் வஹிங்கும் போது குர்ஆன் அல்லாது சேர்த்தான் சொல்லுது, அதை விளங்கிக்கிறேன். அதுக்காக வேண்டிய ஒரு மனிதர் என்ற முறையில் அவருக்கு சில அவர் தன்மைகள் நீக்கப்படாம தான் இருந்தான்னு சொல்றோம். மனித தன்மைகள் எதுவுமே அவரிடமிருந்து எடுபட்டு போகல எவ்வளவு ஆதாரங்கள் காட்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் பேசினதையும் வஹீன்னு எடுத்துக்க கூடாது. நபிகள் நாயகம் ஒரு குருடர் வரும்போது கோவிச்சாங்க, நம்மளும் குருடர் வந்தா கோவிக்கணும் அப்படி எடுத்துக்க முடியுமா? ஒரு குருடர் வரும்போது முகத்தை சொல்லிச்சாங்கன்னு வருது இல்லைங்க, அது அப்படி எடுத்துக்க முடியாது. அது மனிதர்கள் கூட சொன்ன, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் கண்டிச்சுனா விட்டு நம்ம விட்டுருலாம், விட வேண்டிய விஷயங்கள் விளங்கிக்கணும். இது ஒரு டாபிக். அடுத்தது பாருங்க, நபிமார்கள் வெறுமனே வேதத்தை தர்றது இல்லாம நபிமார்களுக்கு வேறு வேலைகளும் இருக்கிறது என்பதை சொல்லுகிற பல வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அதுல ஒரு வசனம், ஒரு கருத்துடைய வசனம் என்னன்னு கேட்டா, நபிமார்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் கிதாபுன்னா வேதம் அர்த்தம். அரபு மொழியில கிதாபுன்னா என்ன, வேதம் அர்த்தம். கிதாபோட சேர்த்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஹிக்மத் என்ற வார்த்தையை சேர்த்து ரெண்டை கொடுத்தோம்னு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முந்திர மத்த நபிமார்களா இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி பேசுகிற பல இடங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வேதத்தை மட்டும் கொடுத்தா இந்த ஹிக்மத்தை கொடுத்தோன்னு சொல்ல தேவையே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, வேதத்தை கொடுத்தோன்னு கூட இல்ல, வேதத்தை இறக்கினோங்கிறான்ல, அன்சல் நான் பிமா உன்சிலன்ற இறக்குறோன்னு வருது, மேல இருந்து அல்லாஹ் கொடுக்கிறது இருக்க, அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி ஹிக்மத்தையும் இறக்கினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியான வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் 2வது அத்தியாயம் 231வது வசனம், இது எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா,
ஒதுக்குரு, நீங்கள் நினைவு கூறுங்கள். குர்ஆனுடைய கட்டளை இது. நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். அருட்கொடைகளை மாத்திரம் நினைவு கூறாதீங்க. ஒமா அன்ஸல அலைக்கும், உங்களுக்கு அவன் இறக்கி இருக்கிறானே, இறக்கி அருள் இருக்கிறானே. என்ன இறக்கி அருள் இருக்கிறான்? மினல் கிதாபி வல் ஹிக்மத்தி, அவன் இறக்கி அருளிய கிதாபையும் ஹிக்மத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். ரெண்டு சொல்றான். அதாவது நான் செஞ்சிருக்கிற அருட்கொடையை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறேன் ரெண்டு. இறக்கி தந்தது என்ன? ஒன்னு கிதாபு, ஒன்னு ஹிக்மத். ஹிக்மத்துக்கு அர்த்தம் ரெண்டாவது சொல்லுவோம். கிதாபையும் நீங்க நினைவு கூறுங்கள், ஹிக்மத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நான் நபி இந்த உம்மத்துக்கு, நமக்கு உம்மத்த முகமதியாவுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நமக்கு தரப்பட்டது ரெண்டு. ஒன்னு வேதம், இன்னொன்னு ஹிக்மத். வேதம் அந்த கையில இருக்குது, குர்ஆன். ஹிக்மத் எங்க? ஹிக்மத் எங்க? பெண்டிங்ல இருக்கு. ஹிக்மத் ஒன்னு தந்திருக்கான் அல்லாஹ், அது வழங்கிருச்சா? சரி, இது ஒண்ணு மட்டும் தான் சொல்றான். 4வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான், அலைக்க உமக்கு, முஹம்மதே உமக்கு அருளி இருக்கிறான், அல் கிதாப உல் ஹிக்மத, கிதாபையும் இறக்கி அருளி இருக்கிறான், ஹிக்மத்தையும் இறக்கி அருளி இருக்கிறான். அல் கிதாப வல் ஹிக்மத, இந்த வா இருக்குல்ல, வா இன்னும்ங்கிறது, இந்த வா இன்னும் அந்த இதையும் அதையும் சொல்றோம்ல, ரெண்டு பொருள் இருந்தா தான் அப்படி சொல்ல முடியும். இப்ப ராமனும் கந்தனும் வந்தான்னு சொல்றோம், இந்த இன்னுங்கிறோம்ல, அதான் வா. ராமனும் கந்தனும் வந்தான்னு சொன்னா ராமன் தான் வந்தான், ராமன் தான் கந்தனா ராமன் சொல்லக்கூடாது. அப்படின்னா ஒரு ராமன் வந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ராமனாகிய கந்தன் வந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ராமனும் கந்தனும் வந்தான்னு எப்ப நீங்க சொன்னீங்களோ அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து ரெண்டு பேரும் அர்த்தம், ரெண்டு வெவ்வேறு ஆள் அர்த்தம். ராமன் வந்தா கந்தன் வந்தா ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியா தான் அந்த அரபிய வாசகம் இருக்குது, வேங்கிறதுக்கு அந்த அர்த்தம். உங்களுக்கு வந்து அன்ஸலல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உமக்கு, முஹம்மதே உமக்கு அருளி இருக்கிறான், அல் கிதாப வல் ஹிக்மத, கிதாபையும் அருளி இருக்கிறான், ஹிக்மத்தையும், இந்த யும் வருது பாருங்க, ஹிக்மத்தையும் அருளி இருக்கிறான். அப்ப 413 இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்னும் நமக்குன்னு சொல்லி மக்களை நோக்கி சொல்றான், இதுல நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லி காட்டுறான். இன்னைக்கு 33வது அத்தியாயம் அஹ்ஸாப்ல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகள் நாயகத்தினுடைய மனைவியரை நோக்கி பேசுகிற வசனம் இது. நபிகள் நாயகத்தினுடைய வீடுகளை ஒதுக்குர்ன, நீங்கள் எல்லாம் நினைவு கூறுங்கள், மாயுத்துலா ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் இல்லங்களிலே ஓதி காட்டப்படுகிறது அதை நினைவு கூறுங்கள். ஓதி காட்டப்படுது என்ன? அதை அல்லாஹ் சொல்றான், இன் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹிக்மத்தையும், உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிற அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹிக்மத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வீட்டுல வந்து நபிகள் நாயகம் ஓதி காட்டுறாங்களாம். என்னத்தை ஓதி காட்டுறாங்களாம்? அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஓதி காட்டுறாங்களாம், ஹிக்மத்தையும் ஓதி காட்டுறாங்களாம். ரெண்டையும் நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே நான் வந்து உலகத்துக்கு தந்தது குர்ஆன் மட்டும்தான் சொல்லவே இல்லை. இவங்க ஏன் சொல்றாங்க? வேடிக்கை என்ன தெரியுமா? குர்ஆனை பின்பற்ற கூட நம்ம சொல்லல. குர்ஆனை கண்டிப்பா குர்ஆனுக்கு குர்ஆன் தான், எந்த டவுட்டும் கிடையாது. இவங்க நினைக்கிறாங்க குர்ஆன் மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஒரு அளவு தப்பு. குர்ஆன் வந்து சாட்டா சொல்றத நபிகள் நாயகம் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த அடிப்படை விஷயம் வழங்காம சொல்றாங்க. இருக்குது சொல்றேன். அப்ப இது வந்து 33 34 33வது அத்தியாயம் 34வது வசனம். இதுல இது நமக்கு உள்ளதாச்சா? பொதுவாகவே எல்லா நபிமார்களுக்கும் இப்படித்தான் அல்லாஹ் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. 3வது அத்தியாயத்துல 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆல இம்ரான்ல 81வது வசனம், வயீதாஹல்லாஹு மீசாக்க நபியின, நபிமார்கள் அனைவரிடத்திலும் இறைவன் உறுதிமொழி எடுத்தான். எல்லா நபிமார்கள்ட்டையும் அவங்கள ஆலமுல் அர்வாஹ்ல, ஆன்மீக உலகில் அனைத்து நபிமார்களையும் ஒன்று திரட்டி உடன்படிக்கை எடுத்தாண்டா எப்ப எடுத்திருப்பான்? ஆன்மீக உலகில தான் எடுத்திருக்க முடியும். ஆன்மீக உலகில அனைத்து நபிமார்களையும் இறைவன் ஒன்று திரட்டி, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், நான் உங்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் தரும் பொழுது இதற்கு பிறகு வேற ஒரு தூதர் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் நபிமார்கள்ட்ட பாத்தீங்களா? லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின், நான் உங்களுக்கு ஒரு கிதாபையும் தந்து, வேதத்தையும் தந்து, ஹிக்மத்தையும் நான் தரும் பொழுது நீங்கள் எப்படி நடப்பீர்கள் எல்லாம் கேட்கிறான். அப்ப நபிமார்கள் எல்லாருக்கும் நான் ரெண்டு கொடுப்பேன் நல்லா சொல்றான். ஒன்னு கிதாபை கொடுப்பேன், இன்னொன்னு ஹிக்மத்தை கொடுப்பேன். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் இல்ல, எந்த நபியா இருந்தாலும் சரி வேதத்தை மட்டும் வாங்கி வரமாட்டார். வேதத்தை மனிதன் வாழ்ற அம்புட்டையும்
ஒரு புத்தகத்தை அடக்க முடியுமா? சாட்டா தான் சொல்ல முடியும். விளக்க உரைன்னு சொல்லி சொல்ற ஒரு ஆள் மனசு வந்து வாழ்ந்து காட்டினா முடியும். அதை ஒன்று விளைவிக்கணும். இது 3:81 அதே மாதிரி வந்து 4:54 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம் யஹ்சுதூன நாஸ அலாமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஃபகத் ஆத்தைனா ஆல இப்ராஹிம, இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களுக்கு அல் கிதாபையும் கொடுத்தோம், ஒல் ஹிக்மத்தையும் கொடுத்தோம். இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் என்று அல்லாஹ் சொல்வது யாருன்னு கேட்டா, இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூசுப், மூசா எல்லாமே அவர் வழித்தோன்றல் தான். ஹாரூன் எல்லாம் ஈசா நபி வரைக்கும் அவர் வழித்தோன்றல் தானே. எல்லாம் அங்க இதுல தான் இஸ்ஹாக்ல இருந்து பிரிஞ்சு வர்றாங்க. அம்மட்டு பெருமை எல்லாமே நபிகள் நாயகம் வரைக்கும் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் யாருதான்? இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் தான். அந்த அவர்கள் அம்மட்டு போய் பிரிக்கிறாங்க. அப்ப இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களுக்கு கொடுத்தது என்னன்னு சொல்லும் பொழுது கிதாபையும் கொடுத்தா ஹிக்மத்தையும் கொடுத்தாங்களாம். அப்ப ஈசாவுக்கும் கிதாபு ஹிக்மத்து, மூசா நபிக்கும் கிதாபு ஹிக்மத்து, அய்யூப் நபிக்கு கிதாபு ஹிக்மத்து, தாவூத் நபிக்கு கிதாபு ஹிக்மத்து. அப்ப எல்லாருக்கும் கிதாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தேன் சொல்லி 4வது அத்தியாயம் 54வது வசனத்தில் சொல்லுகிறான். இப்ப 5 வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டுகிறது. இந்த 5 வசனங்களிலுமே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, நபிமார்களாகிய இறை தூதர்களுக்கு நான் வேதத்தையும் கொடுப்பேன், ஹிக்மத்தையும் கொடுப்பேன். ஹிக்மத்துங்கிற அரபு சொல்லுக்கு ஞானம், நுண்ணறிவு அர்த்தம். ஞானம் அர்த்தம். ஹிக்மத்துங்கிற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஞானம் அர்த்தம். இந்த ஞானம்ங்கிறது வந்து நபிமார்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க உங்களுக்கு இயற்கையா இருக்கிற ஞானம் இருக்கு, அதை எடுத்துக்க கூடாது. அது வந்துதான் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அல்லாஹ் வந்து ஸ்பெஷலா கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது, வேதத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது மனிதர்கள் பின்பற்றுறதுக்கு தேவையான விளக்கங்கள் என்றால் அர்த்தம் எடுக்கணும். அதாவது நபிமார்களுக்கு கொடுக்கிறது, கிதாபு கொடுத்தேங்கிறான். கிதாபுக்கு வந்து அகராதி அர்த்தத்தை செய்ய முடியுமா? கிதாபு என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி அர்த்தம் என்ன? அகராதி அர்த்தம் எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். கிதாபுக்கு என்ன அர்த்தம்? கிதாபு என்ற நேரடி சொல்லு இருக்குல்லங்க, நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள், அரபு இலக்கணப்படி அதை கிதாப் என்று சொல்லலாம். ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறோம்னு வைங்களேன், எழுதப்பட்டு இருந்தால் அது பேர் கிதாப். கத்தபண்டா எழுதினான், காத்திபண்டா எழுத்தன், எழுத்தாளர்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் கிதாபுங்கிறது. கிதாபு என்றால் எழுதப்பட்டது. எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கிதாபுன்னு அர்த்தம். இப்ப இந்த நான் வச்சுக்கிற பேப்பரையும் கிதாபு என்று சொல்லலாம். எழுதிருக்குல்ல, எழுதிருக்கு. உங்க எத்தனை அட்ரஸ் எழுதி வச்சிருப்பீங்க பாக்கெட்ல, அதை எடுத்து கிதாபுன்னு சொல்லலாம். அப்ப எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் கிதாபு, அகராதி அர்த்தம். இங்க அந்த அர்த்தம் இல்ல. எங்க இந்த இடத்துல நான் பேப்பர் கொடுத்து அர்த்தம் செய்ய முடியுமா? அந்த அர்த்தம் கிடையாது. வேதத்தை மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வேதத்தை கொடுத்தேன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் ஹிக்மத்துக்கு ஞானம் அர்த்தம் இருந்தாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹிக்மத்துக்கு வந்து அந்த மாதிரி அர்த்தம் செய்யக்கூடாது. கிதாப் என்பதற்கு என்ன அர்த்தம் செய்கிறோம்? மனிதர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டி நெறிந்து வழங்குறோம்ல, அந்த கிதாபை அல்லாஹ் கொடுத்தான். ஹிக்மத்துக்கும் என்ன அர்த்தம் கேட்டா அதற்கான விளக்க உரைகள். அதே மாதிரி மனிதர்கள் நான் இறக்கினேன்னு சொல்றான், நான் கொடுத்தேங்கிறான். அப்ப எப்படி கொடுத்திருப்பான்னு கேட்டா நம்ம 3 வகை இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இறைவன் வருவது வந்து ஜிப்ரீல் மூலமா மட்டும் தர்றது மட்டும் வகை இல்ல, வேற வகையான வகை இருக்குது. இதயத்துல போடுவான், ஏதோ ஒரு வகையில் இந்த விளக்கத்தை கொடுப்பான்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப இறை தூதர்கள் வந்து 2 செய்திகளோட தான் வருகிறார்கள். இப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்று யாராவது வாதித்தார்களே ஆனால் அவர்கள் கிதாபு இறக்குனதை ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ் ஹிக்மத்து கொடுத்தேன்னு இந்த 5 வசனத்தை சொல்றான அதை நிராகரிக்கிறார்கள். ஹிக்மத் எங்கப்பா? ஹிக்மத் தான் நபிகள் நாயகத்தின் விளக்கு ஒரு ஹதீஸ் பேர் தான் ஹதீஸ். ஆனா ஒரு தப்பு நானே நினைச்சு பாக்குறேன், ஏன் இந்த ஹதீஸ்ங்கிற பேரை போய் தப்பா வச்சாங்க? ஹிக்மத்துன்னு வச்சிருக்கலாமே. அல்லாஹ் என்ன பேரை வைக்கிறானோ அதை வச்சிருந்தா அவங்க அழகா இருந்திருக்கு. இவங்க தேவையில்லை ஹதீஸ் பேர் விஷயத்துல வேணா அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ஹதீஸ்ன்னு அந்த பேரை வைக்காம குர்ஆன்ல இருந்து என்ன அல்லாஹ் சொல்லணும் அதையே வச்சிருந்தாங்கன்னா அந்த குழப்பவாதி இருக்கலாம், எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. சரியான ஆப்பு வச்ச மாதிரி போயிருந்திருக்கும். அல்லாஹ் கொடுத்ததுக்கு பேர் ஹிக்மத் தான். அது இது குர்ஆன், இது ஹிக்மத், அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 2 சொல்லும் பொழுது இவர்கள் வந்து இந்த பேரை வந்து ஹதீஸ் சொன்ன உடனே ஹதீஸ் எங்க இருக்கு அதை கேட்டுட்டு இருக்காங்க வழங்காம. அது நம்ம சைடுல உள்ள மிஸ்டேக். அது இந்த ஹதீஸ்ன்றதுக்கு பேர் சூட்டுனாங்க பாருங்க, அதுக்கு பேர் அல்லாஹ் சூட்டினது இல்ல, ரசூல் சூட்டினது இல்ல, அது பிந்தி வந்து வச்சது வேறுபடுத்தி காட்டுறதுக்கான நினைஞ்சாங்க. அதை வந்து ஹதீஸ் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்துங்க இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றான் சில இடங்கள்ல. கிதாபோட ஹிக்மத்தை யூஸ் பண்ணான்ல, ஹிக்மத்துன்னு பண்ணிட்டானா வேறு சில வசனங்கள், அது ஒரு 3 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிதாபோட சேர்த்து ஹுக்குமு என்ற வார்த்தை எல்லாம் சொல்றான்.
நபிமார்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், வெவ்வேறு வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வர்றேன். கிதாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். ஹுக்கும்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அதிகாரம் அர்த்தம். ஹுக்குமுக்கு என்ன, ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஜட்ஜி நீதிபதிக்கு பேர் ஹாக்கிம்னு சொல்லுவோம். ஹுக்குமாக்கள் சொல்லுவோம் தலைவர்களுக்கு, ஆட்சி தலைவர்களுக்கு. குர்ஆன்ல கூட வரும், அதாவது இலல் ஹுக்காம் துதுலூபிஹா இலல் ஹுக்காம், லஞ்சம் ஹாக்கிம்களுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள் சொல்லும் பொழுது ஹுக்காம்ங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுவான். அதான் ஹுக்கும்ல இருந்து வந்தது. ஹுக்கும்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். இப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கிதாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம் பல வசனங்கள்ல சொல்றான். நம்பர் 2வது சொல்றான். இப்ப கிதாபை கொடுத்தோங்கிறது வழங்குது. இந்த ஹுக்குமை கொடுத்தோங்கிற அதிகாரம், இந்த அதிகாரத்துக்கு என்ன 2 அர்த்தம் செய்யலாம். அதிகாரத்துக்கு ஒண்ணு அரசியல் அதிகாரம் அர்த்தம் செய்யலாம், இன்னொன்னு ஆன்மீக ரீதியாக வழி நடத்துகிற அதிகாரம். தீன் என்ற முறையில் நீ அவர் தான் கட்டுப்பட்டு ஆகணும், அவ வேற இஷ்டத்துக்கு நடக்க முடியாது என்ற அதிகாரம். இந்த இடத்துல என்ன அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த இடத்துல அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கிதாபையும் கொடுத்தாங்க, ஹுக்குமையும் கொடுத்தாங்கிறான். எல்லாத்துக்கும் ஆட்சி கொடுத்தானா? ஆட்சின்னு எடுக்க முடியுமா? ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் நீங்க தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி பார்த்தா கூட ஒரு தாவூது நபி, ஒரு சுலைமான் நபி தான் குர்ஆன்ல கிடைக்குவாங்க. கடைசி கட்டத்தில் மூசா நபிக்கு ஆட்சி கொடுத்தது 1 கிடைக்கும், 3 கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நபிகள் நாயகம் வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிடைப்பாங்க, நபிகள் நாயகத்தையும் சேர்த்து. இந்த 4 பேர் தவிர பாக்கி பேர்லாம் ஆட்சி இருந்துச்சா? ஆட்சி கிடையாது. தாவூது நபி ஆட்சியாளராக இருந்தாங்க, மன்னரா இருந்தாங்க. சுலைமான் நபி மன்னரா இருந்தாங்க. மூசா நபி ஆரம்பத்தில் அடிமையா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஃபிரௌன் கூட்டத்தார் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல அல்லாஹ் கொடிய மறுத்தி அந்த எகிப்துடைய அரசாட்சி மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஆட்சியை கொடுத்தான் என்பதற்கு அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாத சான்றுகள் நம்ம முன்னாடி நிக்கிறது. அப்ப இந்த 4 பேர் தான் இந்த நபிமார்கள் ஆட்சியோட இருந்தாங்க என்று நம்ம விளங்குறோம். மீதி உள்ள ஆட்களுக்கு எங்க ஹுக்கும் இருந்துச்சு? இல்ல. ஜக்கரியா நபி ஆட்சியோட இருந்தாரா? ஈசா நபி ஆட்சியோட இருந்தாங்களா? கொண்டு விட்டாங்களே எத்தனை நபிமார்களை? யஹ்யா நபிக்கு அல்ல ஆட்சியை கொடுத்திருந்தானா? ஐயூப் நபிக்கு ஆட்சியை கொடுத்திருந்தானா? அட இப்ராஹிம் நபிக்கு ஆட்சியை கொடுத்திருந்தானா? விரட்டில விட்டாங்க. லூத் நபிக்கு எல்லாம் ஆட்சியை கொடுத்தானா? அப்ப நபிமார்களுடைய வரலாறு நீங்க தேடி தேடி பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த 25ல சொல்லப்படாத நபிமார்கள் நமக்கு தெரியல. அதுல இந்த சதவீதத்தில் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நம்ம அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நம்ம ஹுக்குமை கொடுத்தோம் நீங்க சொல்றான். நபிமார்கள் அத்தனை பேருக்கும் கிதாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம். அப்ப அந்த அதிகாரத்தை சொல்லல. ஏன்னா அந்த ஒரு அதிகமான பேருக்கு கொடுத்தாலாச்சும் அதை சொல்லலாம்ங்க. கொடுக்கப்பட்டது கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? மெஜாரிட்டியை கவனிச்சு சொல்றதா இருந்தா அதுல ஒரு நியாயத்தை நீங்க ஒத்துக்கலாம். 100 பேர் இருக்கும் பொழுது ஒரு 90 பேருக்கு கொடுத்தோம்னு சொல்றேன்னு வைங்களேன், எல்லாரும் கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிடலாம். 100 பேர் இருக்கிற சபையில 2 பேர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? 2 பேருக்கு கொடுத்து சொல்ல முடியாது. ஒரு 95 பேர் கொடுத்து என்ன செய்யலாம்? எல்லாரும் 10 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லிடலாம். மெஜாரிட்டியை கவனிச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி கொடுத்த ஆளுக்கு ரொம்ப கம்மி, கொடுக்காத ஆளுக்கு அதிகம். அல்லாஹ் என்ன செய்யற ஹுக்குமை கொடுத்தாங்களாம். அப்ப இந்த ஹுக்குமுக்கு அந்த அதிகாரம் அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அதை செய்யக்கூடாது. வேற என்ன அதிகாரம்? தொழ நினைக்கிறியா? அவர் ஹுக்கும் படிதான் தொழணும், அப்பதான் ஏத்துக்கணும். நோன்பு வைக்கிறியா? அவர் உத்தரவு போடுறபடி போட்டால் என்கிட்ட ஏத்து. அந்த அதிகாரம், அதாவது வணக்க வழிபாடுகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் ஹுக்கும். ஹுக்குமோடு அனுப்பி வைக்கிறான். கிதாபையும் கொடுத்துட்டு எப்படிங்கிற வழி நடத்துகிற அதிகாரம் அவங்க இல்லைன்னு கொடுத்து அனுப்புறான். அதற்கான வழியை உள்ளத்துல போறான். அதுதான் ஹுக்குமுங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்றான். அதற்கான வசனங்களை பாருங்க. அல்லாஹ் 3வது அத்தியாயத்துல இந்த ஏற்கனவே சொன்னதுதான் இன்னும் வேற கருத்துக்காக சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயத்துல 79வது வசனம், மாக்கானலி பசரின் யூத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம. எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஹுக்குமையும் ஒரு நுபுவத்தை நபி என்னும் தகுதியும் கொடுப்பானையானால் அவர் மக்களிடத்திலே போய் எனக்கு அடிமையாகுங்கள் என்று அவர் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு அடிமையாகுங்கள் என்றுதான் அவர் சொல்ல முடியும். அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வர்றான்னா வேற விஷயத்துக்கு சொல்ல வர்றான். எந்த ஒரு மனிதருக்காவது நாம் ஒரு வேதத்தையும் கொடுத்து நபி என்னும் தகுதியையும் கொடுத்து அதோட ஹுக்குமையும் கொடுத்தோமையானால் அவரு வாங்கணும்னு அவர் தலைவராயிட்டு சொல்லிவிட்டு போய் எல்லாம் நமக்கு அடிமையாகுங்க அப்படின்னு பேசுகிற அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன். அவர் போய் என்னதான் சொல்லணும்? மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வுக்கு அடியாராகுங்கள் என்றுதான் சொல்லுவாரு. இதுதான் நான் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வை விட்டு விட்டு எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எவருக்கும் இல்லைங்கிறான்.
இது என்ன சொல்றான், நபிமார்களுக்கு கொடுத்து ரெண்டுங்கிறான், கிதாபு ஒன்னு ஹுக்குமு, எல்லா மனிதருக்கும். அதே மாதிரி 45வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உலகல் ஆத்தைனா பனி இஸ்ராயீல, இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் கொடுத்தோம், அல் கிதாப ஒல் ஹுக்ம, வேதத்தையும் கொடுத்தோம் ஹுக்மையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். ஒல்லுபுவத்தை, நபி என்னும் தகுதியும் கொடுத்தோம், வேதத்தையும் கொடுத்தோம், நபிங்கிறது தகுதியை சொல்ல விட்டுருவோம், கிதாபையும் கொடுத்தோம் ஹுக்மையும் கொடுத்தோம் நுபுவத்தையும் கொடுத்தோம். இதையும் ஹுக்குமுடைய அதிகாரம் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கணும். இவர் புஸ்தகத்தை வாங்கி தந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படிதான் சொல்றாங்க. இந்த குரான் மட்டும் போதுங்கிற கூட்டம் புஸ்தகத்தை தந்துட்டு அவர் வேலை முடிஞ்சிச்சு, நாங்க பார்த்து நாங்களா பாய்க்கிறோம். அப்புறம் ஹுக்குமா கொடுக்கணுங்கிற, ஹுக்கும பவர் இது கொடுக்கணும், வேற என்ன பவர் இருக்கு அவருக்கு, வேற என்ன பவர்னு சொல்லப்ப ஒன்னா தந்துட்டார்கள். அப்புறம் என்ன பவருக்கு என்ன அர்த்தம், ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம ஆக்குறாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை அர்த்தம் இல்லாமல் ஆக்குற கொள்கைக்கு பேர் தான் குரான் மட்டும் போதுங்கிறது. குரான் மட்டும் போதும் என்பது குரான் வேளாண் அர்த்தம் இருக்கு. அது இப்ப குரான் மறுக்கிறதுக்கு பேர் தான் குரான் மட்டும் போதும் அர்த்தம். நல்லா வழங்குது. இதை விட பேர் லிஸ்ட் போடுறான் பாருங்க, அதான் முக்கியமானது. யாருக்கெல்லாம் ஹுக்குமு கொடுக்கலையோ அவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்களும் ஹுக்குமு கொடுத்தாங்கிறான். ஆட்சி கொடுக்காத ஆளுக்கு பேர் பாருங்க, இந்த இடத்துல சொல்றான், தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம் அலா கௌமிஹி நர்ஃபு தரஜாத்தி மன் நஷாவு இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீமுன் அலீம். பேர்களா வாசிக்கிறேன் பாருங்க, அப்புறம் அது வரும். வஹப்னா லஹு இஸ்ஹாக ويعقوب كلن هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داوود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا كلن فضلنا على العالمين. இவ்வளவும் சொல்லிவிட்டு உலாயிக்கல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப வல் ஹுக்ம, இவர்களுக்கெல்லாம் கிதாபையும் ஹுக்மையும் கொடுத்தாங்க. இப்ப சொன்ன பேர்கள்லாம் என்னென்ன பேர் சொல்றான்ல, இப்ராஹிம்ங்கிற பேரை சொல்லிவிட்டு இஸ்ஹாக்கை சொல்லிவிட்டு யாக்கூபை சொல்லிவிட்டு, யாக்கூபுக்கு ஆட்சி கொடுக்கப்படவே இல்லை, கண்ணால தெரியுது. யூசுப் நபிக்கு ஒரு ஆட்சி கொடுத்தான், அது கூட மந்திரியா இருந்தாரா மன்னரா இருந்தாராங்கிறதுல கருத்து வேறுபாடு. அதனால லிஸ்ட் நான் கேட்கல, அவர் மந்திரியா தான் இருந்தாரா இல்ல கடைசியில மன்னராக ஆயிட்டாரா என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை மன்னர் எடுத்துக்கொண்டாலும் யாக்கூப் நபி இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா ஆட்சி கொடுக்கப்படல. யூசுப் நபி கீழே போய் சாதாரண ஆளா இருந்தாரு, அவருக்கு இவர் பணிஞ்சார் நல்லா சொல்லி காட்டுறான். தகப்பனும் தாயும் 11 சகோதரர்களும் இவருக்கு பணிந்தார்கள் சொல்லி அந்த சூரா முடியும். யாக்கூபுக்கு ஆட்சி கிடையாது, ஹுக்குமே கிடையாது அவருக்கு. இன்னொருத்தர் ஹுக்குமுக்குள்ள கட்டுப்பட்டு நடக்கிறார், அது கன்ஃபார்மா சூரா யூசுப்ல உங்களுக்கு விளங்கும். அப்ப யாக்கூப சொல்லி காட்டுறான், நூஹன் ஹதைனா நூஹ சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் தாவூத, சுலைமான, அய்யூப, யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா. ஈசாவுக்கு ஆட்சி கொடுத்தனால அவங்க சொல்லிப்படி கொண்டு விட்டாங்க, நம்ம நம்பிக்கை வசத்துக்கான்ல ஆட்சியெல்லாம் கொடுக்கல அவருக்கு. ஈசாவும் சொல்றான், ஈசா, இலியாஸ், இவ்வளவு பேரையும் சொல்லி இஸ்மாயில், வல்யசா, யூனுஸ், லூத்து, இவ்வளவையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவங்களுக்கு எல்லாம் கிதாபையும் கொடுத்தோம் ஹுக்குமை. அப்ப ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஹுக்கும் இல்ல, அரசாட்சிங்கிற ஹுக்கும் அல்ல, தீனுடைய ஆட்சி. அதாவது வணக்க வழிபாடுகள் என்ன என்று தீர்மானிக்கிற அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்றான். அப்ப நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹிக்மத் என்ற விளக்கத்தை கொடுத்தேன்னு ஒரு இடத்துல சொல்றான், அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்றான். மார்க்க வணக்க சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கிற அதிகாரம் கொடுத்தேன். அப்ப அதிகாரம் கொடுத்திருக்கும் போது அதிகாரத்தில் என்ன பண்ணார் சொல்லு பாப்போம். அதிகாரத்தை கொடுத்துட்டான்லப்பா, அதிகாரத்தை வச்சு அவர் என்னமா பண்ணியிருந்தாரு, அவருக்கு தேவையா இல்லையா? அது அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்தான்ல, அந்த ஹிக்மத்தை கொண்டு அவர் என்னவெல்லாம் உலகத்துக்கு சொன்னாரோ அதுவும் அல்லாஹ் கொடுத்ததா இல்லையா? அல்லாஹ் கொடுத்து, அல்லாஹ் கொடுத்தனா ஏத்துக்கிற கூடாது, அது நம்ம கடமையாயிருமே. அப்ப இது ரொம்ப தெளிவா தெரியுது. இறை தூதர்கள் குரானை மட்டும் வேதத்தை மட்டும் கொண்டாந்து தர்றதோடு நிப்பாட்டி கொள்ள மாட்டார்கள், அதுக்கு விளக்க ஞானம், ஞானம் பெற்று வருவார்கள். ஞானத்தை மட்டும் பெற்று வர மாட்டார்கள், பவர் பெற்று வருவார்கள். நான் சொல்றதும் செய்யணும், இதுதான் செய்யணும், அப்படிலாம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு ஆள் சொல்றாரு நபிக்கேங்கிற இடத்துல ரசூலுக்கேன்றாரு, விட மாட்டாங்க ரசூல் சொல்ல. நான் நபிக்கேன்னு சொன்ன நபிக்கேன்னு சொல்லணும், நீ என்ன மாத்திர நபி ரசூல் ரெண்டு ஒண்ணுதான். நபிகள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்ற நபிக்கேன்னு ஒரு மனப்பாடம் சொல்லி ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் துவாவுல நபிக்கேங்கிற வார்த்தையை ரசூலுக்கேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு ஒத்துக்க மாட்டாங்கல்ல, முடியாது. நபிக்கல்லது அரசத்தை நான் சொன்ன ஒரு சொல்லு, அதான் ஹுக்குமு. ஹுக்குமுண்டா வழங்குதா? நான் என்ன சொல்ல அதான் கேட்கணும். அப்பதான் அங்க வெற்றி பெற நினைத்தால் நான் சொல்றதான் கேட்கணும் என்ற அதிகாரம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அதிகாரத்தோட இறை தூதர்கள் வந்தார்கள் போது நீ எப்படி குரான் மட்டும் இந்த வசனத்தை எடுத்துருவோமா? மறுக்கிறது குரானையில மறுக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தார் எதை மறுக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க?
குர்ஆன் இதெல்லாம் குர்ஆன் வசனம். இதுக்கு நான் ஒரு ஹதீஸை கூட காட்டல, எல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். இப்ப குர்ஆன் தான் இதெல்லாம் சொல்லுகிறது. இது ஒரு அம்சத்தை விளங்கிக் கொள்ளணும். அப்ப நபிமார்களுக்கு குர்ஆன் வேதம் மாத்திரம் இல்லாமல் அதற்கான விளக்கமும் கொண்டு வந்தார்கள் என்பதற்கு வேறு இது உள்ளதான் சான்று நினைக்கூடாது. இதை எடுத்தாச்சுல எடுத்தா அதை கடைசி வரைக்கும் போய் நச்சுதான் முடிக்கணும், அப்பதான் நம்ம தெளிவா இருக்க முடியும். அதனால இதுல உள்ள எல்லா கிறுக்குத்தனத்தையும் நம்ம சொல்லி ஒரு தெளிவுக்கு புனித ரமலான்ல வச்சு நம்ம குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல குர்ஆனை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் வழிகேடுவதை நம்ம ஒத்துக்கிற முடியாது, அனுமதிக்க முடியாது. அதுக்காக வேண்டிய அது சம்பந்தமா உள்ள மேலும் நிறைய விவரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் விடுபட்டவர்களா சேர்த்து பாஸ்டா என்ன செய்வோம்